என்னுடைய அப்பா வீட்டுக்கு போகும்போது நிறைய போர்வைகள், பொன்னாடை அது நிறைய கொடுத்து அமைச்சிருக்காங்க. நிறைய பெண் குழந்தைகளாமே உனக்கு இதை எடுத்துட்டு போன. எங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அதை வாங்கி கையில வச்சுட்டு யாருக்கோ பொறுத்து அதை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே இப்படி கேட்டிருக்காங்க அப்பாட்ட. பாரு அதுல நடுவுல எந்து அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அந்த ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அம்மா. மற்ற 4ஐயும் பயன்படுத்தாம அப்படியே வச்சுட்டு, இந்த மாதிரி என் புள்ள சொந்தமா எப்போ வாங்கும்? ஒரு கேள்விதான் பிரபஞ்சம் குறித்து கொண்டது. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று அவங்க குழந்தையே பிரபஞ்சம் தூக்கிருச்சு கையில. நினைக்கணுமே, பெரிய விஷயங்களை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? சின்ன விஷயங்கள்ல ஏன் சிக்கிறோம்? சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்குகின்ற ஒரு 70 ஆண்டுகள் புகழ்பெற்ற ஒரு மகளிர் கல்லூரியில், இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன். முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். பேச்சுக்காக 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு டிக்கெட்டையும் சொந்த செலவுல வாங்கினது கிடையாது.